Hi guys, welcome to Train Sim World. நம்மளுடைய சேனலை நீங்கள் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன் ட்ரெயின்ஸ் வீடியோ பண்ணி போடுவோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தான் இந்தியன் ட்ரெயின் இருக்குமே தவிர நம்மளுடைய வீடியோஸில் வந்து நம்ம வந்து இங்கிலாந்து ட்ரெயினோ ஜெர்மன் ட்ரெயின் தான் ஓட்டுவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா இங்கே வந்து நம்ம சென்னையுடைய இஎம்யூ அந்த லோக்கோமோட்டிவுடைய லிவரி இருக்குது. அண்டு இருங்க கைஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினுக்குள்ளே உள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் இந்த லிவரி பார்த்திங்கன்னா நானே க்ரியேட் பண்ண லிவரி இது. அண்ட் நீங்கள் இப்போ பார்க்கலாம் நம்ம சென்னை ட்ரெயின் எப்படி இருக்குமோ நம்ம சென்னையோட லோக்கல் இஎம்யூ ட்ரெயின். ஸோ சேம் லிவரி, கிட்டத்தட்ட நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் சிமிலராக பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ எண்டு வரைக்கும் பார்க்கலாம். இந்த சைடு நிறைய டீட்டெயில்ஸ் சிமிலராக பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது. அண்ட் இது ட்ரெயின் நம்பர் அண்ட் சைட்லேயும் அண்ட் அந்த ஐகானிக் அந்த க்ரீன் வித் ஒரு மாதிரி லைட் எல்லோ. ஸோ அதோடைய இது வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி இருக்கிற கேம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் சிம்பரில் இங்கிலாண்டில் சவுத் ஈஸ்டர்ன் ஹை ஸ்பீடில் தான் இருக்கும். இருக்கிற ஸ்டேஷனும் பார்த்திங்கன்னா டாட்ஃபோர்ட் தான். பட் இந்த ட்ரெயின் எப்போ இங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் 700 இருக்குல்ல, அந்த கிளாஸ் 700 வந்து நான் வந்து கஸ்டம் ஃபிட்டாக இந்த ஒரு லிவரியை வந்து கிளாஸ் 700 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல நம்ம இந்த அன்லாக் பண்ணிகிட்டே பேசுவோம். ஸோ நான் கிளாஸ் 700 லோக்கோமோட்டிவ் இஎம்யூ ட்ரெயின் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணேன். நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரண்ட்லாம் கிளாஸ் 700 தான். பட் கிளாஸ் 700 நம்ம ஊர் ட்ரெயின் கிட்டத்தட்ட சிமிலராக இருந்த காரணத்தினால நான் வந்து இதில் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் பண்ணேன். நான் செம்மையாக வந்து பக்காவாக ஃபிட்டாக இருக்குது. நீங்கள் இந்த லிவரி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நிறையா சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் நான் ஆட் பண்ணல. ஓவரால் அந்த கலர் அண்ட் தீம் மட்டும் தான் மேட்ச் பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என்னடா கொஞ்ச நாளில் வந்து எந்த ஒரு வீடியோவுமே நம்ம ட்ரெயினில் வரலையே, நம்மளுடைய ட்ரெயின்ன்ற பாருங்கள். ஒரே நிமிஷம், அதுக்கு முன்னாடி நம்ம மாஸ்டர் கீ சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணிவிட்டு பேசுவோம். நீங்கள் நினைக்கலாம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளாக வந்து எந்த ஒரு வீடியோஸுமே நம்ம கேமில் வரல, நம்ம சேனலில் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் என்னுடைய ஜிமெயில் ஐடி ஹேக் பண்ணதுனால நான் அந்த ஜிமெயில் ஐடி வச்சு உருவாக்கினேன், க்ரியேட் பண்ணியிருந்த யூடியூபு, அப்புறம் இப்போ நான் விளையாடுற ஸ்ட்ரீமு, இது எல்லாமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. அதனால தான் நம்மளால் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. அது எப்படி ஆச்சு, அது எப்படி எடுத்தேன், அதெல்லாம் நம்ம இந்த ட்ரெயினை கிளப்பிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டோரை லாக் பண்ணிடுறேன். அண்ட் தென் இந்த ஒரு இப்போ இந்த கேமுடைய செட்டிங்கே கம்ப்ளீட்டாக மாறின ஒரு காரணத்தினால வந்து எல்லாமே கொஞ்சம் குயிக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, ரிவர்ஸரை ஃபார்வர்டில் போட்டேன், ஹாரன் அடித்தாச்சு, நம்ம கிளம்புவோம் கைஸ். ஓகே, நம்ம கிளம்பியாச்சு டாட்ஃபோர்ட்லேருந்து. ஸோ டாட்ஃபோர்டில் தான் நம்ம கிளம்பியாச்சு. ஏன்னா ஒரு ஐகானிக் ஒரு நல்ல ஷார்ட் பாட்டோம், இந்த ட்ரெயின் ரெண்டும் கிராஸ் ஆகாது. அண்டு நான் சொன்னது கைஸ், அதாவது என்ன முதல்ல ஆச்சுன்னா நான் வந்து நம்ம இதில் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் மாதிரி தான் முதல்ல வந்துச்சு. நான் என்னுடைய ஃபோனில் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஏதோ சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் மாதிரி எனக்கு வந்துருந்துச்சு. என்னடா அப்படின்ட்டு, ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு தெரியும், இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நாங்கள் இதுக்கு முன்னாடி வெற்றி நமதே அப்படின்ற ஒரு சேனலும் வச்சுக்கிட்டு இருந்தோம். அது வந்து கிட்டத்தட்ட 2019-20 காலகட்டங்களில் அந்த வீடியோஸ் நாங்கள் அப்போ பண்ணிட்டுருந்தோம், ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் யூடியூப் அந்த டைமில். அப்போ வந்து அதில் வந்து நாங்கள் ஸ்கெட்ச் வீடியோஸ் பண்ணிட்டுருந்தோம், காமெடி வீடியோஸ் பண்ணிட்டுருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து எங்களுக்கு அந்த சேனலும் ஹேக் ஆகிருக்கு இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ அதனாலேயே நான் அதுக்கப்புறம் தான் இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சேனல் எல்லாமே நான் ஆரம்பித்ததுனால அந்த சேனல் எப்படி ஹேக் ஆச்சுன்னா, இதே மாதிரி எங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை இன்னொருத்தர் ஹேக் பண்ணி அதோடைய பாஸ்வேர்டு, அதோடைய ரெக்கவரி ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க.
ஸோ அப்படி மாற்றும் போது எங்களால் அதுக்குள்ளே வந்து எங்களால் ஆக்சஸ் பண்ண முடியல. அஃப்கோர்ஸ் அதில் எந்த வீடியோ எங்களால் போட முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்களில் அந்த சேனல் வந்து அப்படியே டெலீட்டும் பண்ணிட்டாங்க. அது யூடியூபே டெலீட் பண்ணிடுச்சு அந்த சேனலில். ஏன்னா அதில் வேறு ஏதோ வீடியோஸை வந்து அவங்க கேமிங் ஏதோ ஒரு கேமிங் சைட்டோடைய வீடியோஸு அதோடைய எப்படி கிராக் பண்ணலாம் அந்த மாதிரியான வீடியோஸ் அவங்க போட்டிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதனால் யூடியூப் வந்து அந்த சேனல்லையும் பிளாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் யூடியூப்க்கும் கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் அதுக்கு அந்த சேனலுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் கிட்ட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மானிட்டைசேஷன் சேனல் கிடையாது, அது மானிட்டைஸ் சேனல் கிடையாது. 1000 சப்ஸ்கிரைபர் கிட்டே இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து அந்த டைமில் போயிடுச்சு. ஸோ அது போனதுலேருந்தே நாங்கள் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, எங்களுடைய அந்த சேனல் இருக்கிற மெயில் ஐடியை வந்து நாங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம் நிறைய பேர்கிட்ட. இதில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி யூடியூப்லேயே அதை நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அப்படி பண்ணக்கூடாது. நம்ம சேனலில் இருக்கிற மெயில் ஐடி வந்து நம்ம யாருக்கும் சொல்கிறவும் கூடாது, அது ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த டைம்லேயே இது பண்ணதுனால நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போதும் இந்த சேனலோடைய இந்த மெயில் ஐடியை வந்து நான் எங்கேயுமே வந்து இப்போ வெளியிலேயும் யார்ட்டையும் கொடுக்கவும் மாட்டேன். எதுவும் வந்து இந்த மெயில் ஐடி வந்து யாருக்கும் தெரியாது. நீங்கள் யாருன்னா எனக்கு மெயில் பண்ணுன்னா கூட அதுக்கு நான் வந்து கமலேஷ் YT அப்படின்னு ஒரு தனி மெயில் ஐடி வச்சுருக்கேன். ஸோ அந்த YT மெயில் ஐடியில் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன், மற்றவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். பட் இது வந்து என்ன ஆச்சுன்னா, நான் இப்போ வரைக்கும் எனக்கு எதனால் அந்த இது போச்சுலாம் எனக்கு கண்டுபிடிக்கல. ஸோ 20ஆம் தேதி போல் வந்து எனக்கு ஒரு 3:30 மணி மேலே எனக்கு வந்து ஒரு மெசேஜ், உங்களுடைய இதில் ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி பார்த்த உடனே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அந்த வெச்சினம்தேலேயே ஒரு வாட்டி அடி வாங்கினது இருக்கு இல்லையா இந்த மாதிரி சேனல் ஆக்கில். ஸோ அதை பார்த்த உடனே நான் வந்து இதாகிட்டு நான் கடகடன்னு போயிட்டு என்னுடைய சேனலுடைய பாஸ்வேர்டை மாற்றிட்டேன். சேனலுடைய பாஸ்வேர்டை மாற்றிட்டு எந்தெந்த டிவைஸில் சைன்இனில் இருக்குது அப்படின்றத பார்த்து, அந்த டிவைஸ் அவன் சைன்இனில் வச்சுருந்தானா அதை தூக்கி விட்டுறலாம் முதல்ல அப்படின்றதுக்காக அதுக்காக அதை பண்ணிகிட்ருக்கும் போதே, அந்த டிவைஸ்குள்ளே போயிட்டுருக்கும் போதே புது பாஸ்வேர்டையும் ஆட் பண்ணி என்னுடைய 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்பரை ப்ரோக் பண்ணி அவனுடைய நம்பரை அந்த இடத்துல அவன் போட்டுட்டு, அதுக்கு பதிலாக வந்து இந்த ஆத்தன்டிகேட்டர்னு ஒன்று இருக்குல்ல, ஆத்தன்டிகேட்டரை மாற்றிட்டு பாஸ்கீயை மாற்றிட்டு இந்த மாதிரி டோட்டலாக மொத்தமாக எல்லாத்தையுமே வந்து அந்த ஆக்ட் பண்ணுவீங்க மாற்றிட்டுருக்காங்க. ஸோ வந்து இது நான் பாஸ்வேர்டை மாற்றியும் பாஸ்வேர்டை கிராக் பண்ணி ப்ரோக் பண்ணிட்டாங்க. ஸோ இது பண்ணோடனே தெரிஞ்சிருச்சு, ஆஹா இதில் திருப்பி ஏதோ ஆக்டில் இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு தெரிஞ்சிருச்சு, பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம உடனே வந்து நம்ம யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்கிறதுனால நம்ம உடனே வந்து அவங்களுக்கு மெயிலும் பண்ணியாச்சு. நான் ட்விட்டர்லேயும் போயிட்டு வந்து மெயில் பண்ணிட்டேன், எனக்கு பெல் அடித்து கிளம்பிடுவோம் இங்கேருந்து. டோர் லாக் பண்ணிட்டேனே, லாக் ஆகலையா? லாக் ஆகிடுச்சு டோர். ஸோ நம்ம யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்கிறதுனால உடனே வந்து நம்ம இதுவும் பண்ணியாச்சு. அண்ட் அவங்கக்கிட்டேயும் வந்து ட்விட்டர்லேயும் நான் மெசேஜ் போட்டு சொல்லிட்டேன். ஸோ அவங்களும் வந்து உடனே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க, அன்றைக்கே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் வந்து அதுக்கு மறுநாள் 21ஆம் தேதி காலையில் 3 மணிக்கு வந்து அவங்க பார்த்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இதுதான் இருக்குது, ஸோ உங்கள் யூடியூப் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறோம், உங்கள் ஜிமெயில் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறோம், உங்களுடைய கூகுளில் இருக்கிற எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணுறோம். விச் மீன்ஸ் அந்த ஆக்ட் பண்ணவனாலையும் எதுக்குள்ளேயுமே போக முடியாது, அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா அன்றைக்கி 21ஆம் தேதியே வந்து எனக்கு அதோடைய அக்கௌண்ட்டுடைய ரெக்கவரி லிங்க்கும் கொடுத்துட்டாங்க. அண்ட் ரெக்கவரியும் நான் பண்ணிட்டேன். என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் சேனலில் என்னென்னலாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க அப்படிமா சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நானும் ஃபுல்லாக தரவாக ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டை மாற்றிட்டேன், அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்பரை மாற்றிட்டேன், ரெக்கவரி இமெயில் நம்பரை மாற்றிட்டேன், அதுக்கப்புறம் ஆத்தன்டிகேட்டர்னு சொல்லி அந்த ஆப்பை மட்டும் தான் நான் போடாமல் இருந்தேன். ஸோ அந்த ஆப்பையும் என்னுடைய மொபைலில் நான் வந்து போட்டு கிட்டத்தட்ட பக்காவாக மாற்றிட்டு 21ஆம் தேதி வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எது இதெல்லாம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம 500 வீடியோஸ் கிட்டே போட்டிருக்கோம். ஏதாவது வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கானான்னு கூட நமக்கு தெரில. ஸோ நான் செக் பண்ணேன், யூடியூப்பும் இந்த விஷயத்தில் வந்து ஏதாவது மாற்றிருக்கானான்றதை செக் பண்ணிச்சு. ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் போயிட்டு பணம் எந்த அக்கௌண்ட்டுக்கு போகிறதுன்றதை மாற்றிருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் வந்து யூடியூப் செக் பண்ணி எனக்கு சொல்லவே கிட்டத்தட்ட டைம் ஆகிடுச்சு. அதனாலையும் போடல. இதுக்கு நடுவில் என்னென்னா, நம்ம வந்து நம்ம ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், நம்ம ஏதாவது ஒரு மெயில் ஐடி வச்சோ ஃபோன் நம்பர் வச்சோ தானே போயிருப்போம். ஸோ வந்து இந்த மெயில் ஐடி வச்சு தான் நான் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருந்தேன், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை போயிட்டு இந்த மெயில் ஐடியை போட்டு, இது மெயில் ஐடிக்கு தானே கோடு வரும், ஸோ மெயில் ஐடியை போட்டு இந்த கோடை வச்சு அதை லாக் பண்ணிட்டாங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கை. அண்ட் அது மட்டும் இல்லாமல்
நம்ம வச்சுருக்க சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸு எல்லாத்துலேயுமே போய் அந்த மெயில் ஐடி எதெல்லாம் சைன்இனில் இருக்கோ ஸோ அது எல்லாத்துலேயுமே போய் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி ஒரே வந்து இது வரைக்கும் தொல்லையாக தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் வந்து நிறைய விஷயங்களை என்னால் மாற்ற முடியல. ஃபேஸ்புக் எடுத்துட்டேன், இன்ஸ்டாகிராம் நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஆல்ரெடி நம்ம வச்சுட்டு இருந்த இது மாறிடுச்சு. இந்த பாருங்க இன்னொரு டெலிவரி போட்டால் அதே ட்ரெயின் போகுது. ஸோ ஃபேஸ்புக்கு அப்படியே போயிடுச்சு, இது அப்படியே போயிடுச்சு. அப்படின்ற மாதிரி பார்த்தா லைனாக ஒன்று ஒன்றா போக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா வெப்சைட்டில் இருக்கிற லிங்க்லேருந்து எல்லாமே நமக்கு வந்து கடன்னு போக ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறதுன்னு நமக்கு புரியல. ஸோ அது எல்லாத்தையும் நான் அப்படியே வச்சு புதுசாக வந்து நிறையா இன்ஸ்டாகிராம் ஆல்ரெடி போனதுனால அதை புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணால் அந்த புதுசாக க்ரியேட் பண்ணதையும் வந்து ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க வந்து நான் அதெல்லாம் புதுசாக க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறனோ, ஏன்னா நம்ம இமெயில் ஐடியை அவங்க நோட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம இமெயில் ஐடி ஆக்சஸ் இல்லை, ஆனால் நம்ம இமெயில் ஐடி வச்சு க்ரியேட் பண்ணுற எல்லாத்துக்கும் நம்ம இமெயில் ஐடியை போட்டு அதை வச்சு எதாவது ஆக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னடா இது நம்ம, ஏன்னா இது சேனல் ஆரம்பித்து 3 வருஷம். அதுக்கு முன்னாடி நான் யூடியூப்லாம் ஆரம்பித்தது 2019. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 வருஷமாக வந்து நம்ம யூடியூப்பில் இருக்கோம். இதுக்கு முன்னாடியே ஒரு சேனலில் வர விட்டுருக்கோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 4 சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் இதுதான் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது என்னடா இந்த சேனலுக்கு அப்படி ஆகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் கைஸ். இப்போ தான் நான் இந்த கேமிங் வீடியோஸ்லாம் போடுறேன். நான் வந்து போடாத வீடியோஸ் இல்லை. என்னுடைய சேனலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் அத்தனை டைப் ஆஃப் வீடியோஸ் எல்லாத்தையும் போட்டு ட்ரை பண்ணியிருப்பேன். நீங்கள் இன்னும் வச்சுருந்த சேனல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா காமெடி, ஃபுட்டு நான் ட்ரை பண்ணாதே இல்லை. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி கடைசியில் இது ஒர்க் அவுட் ஆகுதுப்பா, இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துருந்தேன். என்னடா இத்தனை வருஷமாக நம்ம இதில் தான் இருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக நம்ம இதுலேயே இருக்குமே, என்னடா இதுவும் தூக்கிட்டானா, திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் சிக்னலில் ஒரு ட்ரெயின் நிற்குது. நம்ம முன்னாடி தான் ஒரு இஎம்யூ ட்ரெயின் போச்சு. அதுக்கு பின்னாடி சிக்னலில் வந்து கூட்ஸ் ட்ரெயின் நிற்குது. ஸோ இதுவும் போச்சா அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் எப்படியோ கூகுள் அண்ட் யூடியூப்க்கு நான் நன்றி சொல்கிறேன், அவங்க வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. பட் அது முடிஞ்சும் சிக்கல்கள் தீரல. ஏன்னா நம்ம ட்ரைவு அண்டு நம்மளுடைய கூகுள் ஃபோட்டோஸ் கான்டாக்ட்ஸ்லேருந்து நிறையா டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. அண்ட் தென் நான் கீப்பில் தான் நம்மளுடைய ஸ்கிரிப்ட்டு அண்ட் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸை வந்து கூகுள் வேர்ட்ஸு ஷீட்ஸு எல்லாத்துலேயுமே வச்சுருப்பேன். ஸோ அதை அவங்க எடுத்தாங்களா இல்லையான்றலாம் தெரில. அதை ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணப்பட்டால் தான் நமக்கு தெரியும். அண்ட் தென் வந்து கூகுளுடைய ட்ரைவில் வந்து நான் வந்து சாஃப்ட் காப்பி வச்சுருந்தேன். என்னுடைய ஆதார் கார்டு, பர்சனல் டாக்குமெண்ட்ஸு, அப்படியே சாஃப்ட் காப்பிலாம் வேறு அதில் இருந்துச்சு. ஸோ அது வந்து அவங்க எடுத்தாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் பார்க்கும்போது அது அப்படியே தான் இருந்தது. அது எடுத்தான மாதிரியும் தெரில. ஆனால் அவன் நினச்சா மொத்தமாக டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கலாம், நமக்கு அது தெரியாது. நமக்கு அது எப்போ தெரிய வரும்னா ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்ற மாதிரி க்ரியேட் ஆனால் மட்டும்தான் நமக்கு அதெல்லாம் தெரிய வரும். ஸோ அதுதான் எனக்கு தெரில கைஸ். எனக்கு என்னென்னா அப்புறம் கூகுள் கிட்ட கேட்டப்போ கூகுள் என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய சிஸ்டமில் ஏதோ மால்வேர் வந்திருக்கு, அந்த மால்வேரை வச்சு தான் வந்து எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். என்னடா சிஸ்டம் மால்வேரா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி பார்த்தோன்னா ஆமாம், சிஸ்டமில் ஏதோ ஒரு மால்வேர் இருந்திருக்கு. நான் விண்டோஸ் செக்யூரிட்டியை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்துருக்கேன், அதனால் சிஸ்டம் மால்வேர் வந்ததே தெரில. ஸோ சிஸ்டம் மால்வேர் இருந்தோடனே அவன் சிஸ்டம் மொத்தமாக ஆகி சிஸ்டம் விண்டோஸ் வந்து ஷட் டவுன் ஆகல. சிஸ்டம் ஒர்க் ஆகுது, பயங்கர ஸ்லோவாக இருக்காச்சு. ஆனால் சிஸ்டமால் ஷட் டவுன் ஆக முடியல. அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டாங்க. என்னடா இதுன்னு பார்த்தா ஓஎஸ் தான் மாற்றணும் அப்படின்ற மாதிரி இருந்துடுச்சு. இந்த சிஸ்டம்லேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபைல்ஸ்லாம் நிறையா வச்சுருக்கேன். நம்ம கேமிங் ஃபைல்ஸ் இருக்குது அண்ட் இந்த லிவரி ஃபைல்ஸு அது இது, அப்புறம் நம்ம யூடியூப் வீடியோஸ். இது வரைக்கும் நான் இந்த சேனலில் ஒரு 500 வீடியோஸ் போட்டிருக்கேன்னா அந்த 500 வீடியோஸோடைய பேக்கப்பும் இதில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட அதுவே ஒரு 300 GB இருக்குது. இப்போ இந்த 300 GB ப்ளஸ் இந்த சிஸ்டமில் இருக்கிற எல்லா முக்கியமான ஃபைல்ஸ், இந்த கேம்லாம் 400 GB கேம். ஸோ எல்லாத்தையும் நம்ம எப்படி பேக்கப் எடுத்துகிட்டு போகிறது? இந்த ஸ்டீம் அக்கௌண்ட்டையும் வேறு ஆக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் எனக்கு என்னென்னா இது வந்து நான் இந்த கேம்ஸில் வந்து நான் நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அமௌண்ட் இந்த கேமுக்கு. அதுக்கப்புறம் அது பேர் சொல்லுவாங்களே டிஎல்சிக்கு, அதெல்லாம் நான் எல்லாத்துக்கும் அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்குமா. ஸோ ஒருவேளை இந்த ஸ்டீம் அக்கௌண்ட்டு போச்சுன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் எப்படி நம்ம திருப்பி எடுக்கிறது, திருப்பி நம்ம வாங்கி ஆகணுமான்ற மாதிரி கிட்டத்தட்ட டோட்டலாகவே வந்து நம்ம சிஸ்டமும் காலி, நம்ம மெயிலும் காலி, ஸ்ட்ரீம் அக்கௌண்ட்டும் காலி. அப்படின்னும் போது என்ன பண்ணுறதுன்னு கொஞ்ச நாளாக வந்து தெரியல. அதனால தான் நான் கொஞ்ச நாள் வீடியோஸும் போடல. இன்னொன்று என்னென்னா, வீடியோஸ் போட்டாலும் அந்த வீடியோவை வந்து அவங்க ஏதாவது மாற்றி விட்ருவாங்களா. ஏன்னா டோட்டலாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க எனக்கு.
திருப்பி உடனே எனக்கு யூடியூப் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருந்தாலும் இதில் நான் உடனே போடலாமா, இது சேஃபாக இருக்கா அப்படின்ற டவுட்டே எனக்கு இருந்தது. அதனால தான் வந்து கொஞ்ச நாளாக வந்து வீடியோஸும் போடல. அண்ட் கொஞ்ச நாள் முன்னாடி தான் இப்போ ஹீரோ ட்ரக் அந்த கேம் நம்ம விளையாடிட்டு இருந்தோம். அதில் ஒரு 5 எபிசோட் விளையாடிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னென்னா இந்த ஒரு இஷ்யூவில் வந்து எனக்கு அந்த கேமும் போயிடுச்சு. இப்போ அந்த கேமை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணால் என்னுடைய பழைய ப்ரொஃபைல் எனக்கு கிடைக்குமான்னு தெரில. அந்த பழைய ப்ரொஃபைல் கிடச்சாதான் நம்ம வந்து அந்த சீரீஸே கண்டினியூ பண்ண முடியும், இல்லைனா அந்த சீரீஸ் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அது யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா அந்த கேம் வேறு, அதுவும் எல்லாமே ஜிபி கணக்கில் கேமாக, அது இன்னும் டவுன்லோடே நான் பண்ணலை. இது எனக்கு பண்ணி முடிக்கவே 400 GB. இதுவே எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு ஸ்டீமு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெப்சைட்டை நான் வந்து ரிட்டன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோஸும் வந்து இல்லை. அண்ட் 2-3 பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்க வீடியோஸ் வரல அப்படின்றலாம் கேட்கலன்னா 4 நாள் தான் நான் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடிலாம் கிட்டத்தட்ட வீடியோஸே போடாமலாம் போயிருந்தேன், ஒரு மாதத்து ஃபுல்லாக. ஸோ அதனால் அது இல்லை. ஏன்னா உங்களை ஆளே காணோம் நீங்கள். ஏன்னா நான் இந்த மாதிரி கேமிங் வீடியோஸ்லாம் நான் வந்து வெறும் வாய்ஸ் ஓவர் வச்சு தான் பண்ணுறேன், ஃபேஸ்லெஸ்ஸாக தான் பண்ணுறேன். ஷார்ட்ஸில் அண்ட் தென் ட்ரெயின் வீடியோஸில் வந்து நான் வந்து ஃபேஸ் வச்சு பேசுகிற சேனல் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த வீடியோஸும் போடுறதில்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது வந்து வருது. அண்டு அது ஏன் நான் வாய்ஸ் ஓவராக பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. அதனால தான் நான் வந்து இதில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் கைஸ். நான் வந்து அதை திருப்பி வந்து அந்த ட்ரெயின் வீடியோஸை நான் வந்து ரெஸ்யூம் பண்ணுறது. இப்போ நான் ட்ரெயின் வீடியோஸை ரெஸ்யூம் பண்ணாலும் நான் வந்து ஃபேஸ்லெஸ் சேனலாக தான் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது இப்போதைக்கு. அதனால நான் ஃபேஸ்லெஸ் சேனலாக அதை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சர்ஜரி பண்ண ஒரு காரணத்தினால நான் வீட்டில் வந்து ரெஸ்ட்டில் இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஸ்டூடியோலாம் வந்து மாடியில் இருக்குது. ஸோ அதனால் மாடி ஏறி போக முடியாது. அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த செட்டப் அப்படியே கீழே தூக்கிட்டு வந்து போட்டு வாய்ஸ் ஓவர் சேனலாகவே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஒன்ஸ் நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆக ஆரம்பித்தோடனே நம்ம வந்து மேலே நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பக்காவாக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வர ஆரம்பித்தோம். எனக்கு இந்த லிவரி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணேன். சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வச்சு பார்த்து டிசைன் பண்ணேன். ஓகேவா, கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு உங்களுடைய கருத்தில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் இந்த ட்ரெயின் வந்து 100% நம்மளுடைய ஒரு ட்ரெயினை ரெசம்பிள் பண்ணலை. பட் இருந்தாலும் 1-2 விஷயங்களில் வந்து இது பார்க்க வந்து ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்குது, அப்படி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் இதெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் வெளில வர்றதுக்குள்ளே வந்து போதும்னு ஆகிடுச்சு கைஸ். அதனால தான் கொஞ்ச நாளாக வந்து வீடியோஸும் இல்லை. அண்ட் ஃபேஸ்லெஸ் சேனலாக இது ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு காரணமும் இதுதான். ஸோ ஆல்ரெடி ஒரு 2 months ஆகிடுச்சு ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் இது கைஸ். அந்த பக்கம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு லிவரி ட்ரெயின் போயிருக்கீங்களா, அது வந்து சர்ப்ரைஸ் மாதிரி. நான் வந்து வந்தே பாரத் சிமிலர் டு வந்தே பாரத்தா ஒரு ட்ரெயின் கிரியேட் பண்ணணும்னு நினச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த லிவரி நான் ஃபினிஷ் பண்ணாத லிவரியோட ட்ரெயின் தான் இங்கே வந்துருக்கு. ஸோ ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஈஸ்டர் எக்காக நான் அதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த ட்ரெயினை நான் இன்னும் ஃபினிஷ் பண்ணி முடிக்கல. ஸோ ஃபினிஷ் பண்ணாத அந்த ட்ரெயினுடைய லிவரி தான் அது. ஸோ நான் ஆன்லைன் கேமில் போட்டேன் போல இருக்க போய் ரிமூவ் பண்ணோம். ஸோ வந்து நம்ம இப்போ என்னென்னா ட்ரெயின் சிமுலேட்டர் கிளாசிக்கில் மட்டும்தான் இந்தியன் ட்ரெயின்ஸோடைய இது இருக்குது. இப்போதைக்கு நான் ட்ரெயின் சிமுலேட்டர் கிளாசிக்கு சில சிக்கல்கள் இருக்குது, திருப்பி நான் அதை ரன் பண்ணுறதில்ல. அதனால் நான் ரன் பண்ணாமல் இருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ட்ரெயினில் இருக்கிறதுலேயே நம்ம லிவரியை மட்டும் மேட்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம வேக் 9 ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் அண்ட் இப்போது நான் வந்தே பாரத் மாதிரி அது உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஸோ இனி வரும் டைமில் வந்து அந்த மாதிரி லிவரிஸ் வந்து நம்மளுடைய சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்தியன் ட்ரெயின் லிவரி அது வந்து நம்ம சேனலில் இதுக்கப்புறம் நம்ம வந்து போட போகிறோம், வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம எதுக்கு இந்தியன் ட்ரெயின்னா ஒரு ரிலேட்டபிலிட்டி தமிழில் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம இங்கிலீஷ் ட்ரெயின் போட்டால் நம்ம பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம தமிழில் பண்ணுறோம். கூடிய சீக்கிரம் வந்து நம்ம இந்தியன் ஒரிஜினல் ட்ரெயின் சிமுலேட்டர் கிளாசிக்கில் அப்படி இல்லைனா MSTSல வந்து நம்ம ரயில் ஒர்க்ஸ் மூலிமா அதையும் எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கான ஒர்க்ஸும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் நடந்தோடனே நமக்கு கொஞ்சம் இதில் ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக பண்ண முடியல. அண்ட் கூடிய சீக்கிரம் நான் அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு பண்ணிடுவேன். நம்ம ட்ராக் மாறுறோமா என்ன? இல்லையே, ட்ராக் மாறலை.
பட் அப்படி இருந்தாலும் ஸ்லோ பண்ணலாம். நம்ம ஸ்பீட் லிமிட்டை கொஞ்சம் இது பண்ணி வந்துட்டோம். ஸோ இந்த ட்ரெயின் இருக்குல்ல கைஸ், இதை வந்து நம்ம இஎம்யூலேயே வந்து ஒரு லாங் எம்இஎம்யூ இருக்குல்ல, அந்த எம்இஎம்யூடைய ஸ்டைலில் இதை க்ரியேட் பண்ணலான்னு நான் இருக்கேன். ஸோ அது இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல. அது பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுட்ருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் அதை நான் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி லிவரிஸ் நீங்கள் ட்ரெயின் சிம் விளையாடி இருந்தீங்கன்னா, நீங்கள் இது மாதிரி எதாவது லிவரி க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கேற்ற நம்ம இது வந்து பார்த்துக்கலாம், நம்ம வீடியோஸில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ கிரேவ்ஸ் அண்ட் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 6 நிமிஷம் லேட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். ஸ்கெடியூல் என்ன ஓகே, நம்ம ரெய்னாமுக்கு வந்து 10:41 போனோம். போயிடலாம் தான் நினைக்கிறேன் கைஸ். ஸோ இந்த சில காரணங்களால் தான் கொஞ்சம் நாளாக இப்படி இருந்தேன். ஸோ அதை அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ரொம்ப நாளாக சொல்லவே இல்லை. சரி, இந்த ட்ரெயின் நம்ம யூடியூப்பும் ஹேக் ஆன காரணத்தினால சரி மொத்தமாக சொல்லிடலாம் அப்படின்றதான் சொல்லிட்டேன். அண்ட் அந்த ட்ரெயினுக்கும் சிமிலர் லிவரியும் நான் ரெடி பண்ண போகிறேன். ஆனால் வந்து நம்ம எம்இஎம்யூ ட்ரெயின் லிவரி. அண்ட் இந்த ட்ரெயினுக்கு நம்ம இந்த புது பிங்க் கலர் இருக்குல்ல, பாம்பைடர் கோச், அந்த பாம்பைடர் கோச் லிவரியும் நான் வந்து இதுக்கு கொண்டு போகிறேன். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து அந்த ட்ரெயின் சிமுலேட்டர் கிளாசிக்கை வந்து நம்ம வாங்கலை, இன்னும் வாங்கணும். ஸோ அதை வாங்கி நம்ம இந்தியன் ரூட்ஸ்லாம் இருக்குது, அதையும் நம்ம வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கி ரெடி பண்ணுற வரைக்கும் நான் இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி லிவரிஸ் கொண்டு வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ இப்போ நான் வந்து ட்ராட்டலில் ஃபுல்லாக போடுறதுடைய மேக்ஸ் ஸ்பீடு என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியிருக்கு ஐஹாமுக்கு. ஸோ உடைய மேக்ஸ் ஸ்பீடு நம்ம போட்டுருவோம். ஒன்ஸ் நான் இந்த ஸ்பீட் லிமிட்டை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நம்ம மேக்ஸ் ஸ்பீடில் போட ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி வேறு என்ன லிவரி நம்ம பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கைஸ். மேக்ஸ் ட்ராட்டல் போட்டாச்சு. ஒருவேளை நான் பகலில் ஓட்டுறதுனால ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. 10 மணிக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால ஒரு ஈவினிங் ரைடும் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பீக் டைம் ரன்னும் நம்ம இந்த லிவரி வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் கம்மிங் எபிசோட்ஸில் நம்ம வந்து பண்ணுவோம். அண்ட் நான் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் ட்ரெயின் ஹீரோ ட்ரக் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், ஒரு டே மாதிரி பண்ணலாமா, டே இன் லைஃப் ஆஃப் ட்ரெயின் டிரைவர். அந்த மாதிரி காலங்காத்தால் ஒரு ட்ரெயின் எடுத்து அங்கே பாயிண்ட் A to பாயிண்ட் B, பாயிண்ட் B to பாயிண்ட் Cன்ற மாதிரி மொத்தம் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரத்துக்கு வந்து எபிசோட்ஸாக பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குற மாதிரி எதாவது பண்ணலாமான்ற மாதிரி கேட்டுட்ருந்தேன். ஸோ அது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ட்ரெயின் டிரைவர் ஒரு ஷிஃப்ட்டை எப்படி ஓட்டுவாரோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த கேமில் ஓட்டலாமான்ற மாதிரி நான் கேட்டுட்ருந்தேன். அண்ட் அது நம்ம பண்ண தான் போகிறோம். பட் அது எப்படி பண்ணுறது அப்படின்ற ஓரளவுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் அப்படி இருக்குது. உங்களுடைய ஹெல்ப் நமக்கு தேவைப்படும். ஸோ எப்படிலாம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா 132 கிலோமீட்டர் வேகம், 150 போவோம் அசால்ட்டாக. ஸோ 150 போகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரும்போதே நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். ஆனால் இது பிரேக்ஸ் நல்லா இருக்குது. 1.5லேருந்து நம்ம ஸ்பீடை கம் பண்ணால் கூட இந்த ட்ரெயின் நின்றோம். ஸோ பிரச்சனை இல்லை, எவ்வளோ தான் போகுதுன்றதை பார்த்துருவோம் கைஸ். ஆக்சுவலி ஓரளவு டீசென்ட் ஜாப் நான் பண்ணியிருக்கேன் இந்த லிவரிஸில். எனக்கு தெரிஞ்ச வரையில் சொல்கிறேன், ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்கேன். ரொம்ப ஓவராக பண்ணியிருக்கேன். 150 ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ வருது பார்த்தீங்களா, இதுதான் அதோடைய ஒரிஜினல் லிவரி. ஸோ இப்படி தான் இருக்கும், இதை தான் நம்ம மாற்றிருக்கோம். ஸோ ஹெவி பிரேக்ஸ் அப்ளை பண்ணுறேன், ஏன்னா கிட்டத்தட்ட வந்துட்டோம், இன்னும் நம்மளுடைய ஸ்பீடு குறையல, அதனால் ஹெவி பிரேக்ஸ் அப்ளை பண்ணுறேன் 100%. அஃப்கோர்ஸ் நின்றுவோன்னு நினைக்கிறேன், நிற்கலனா எமர்ஜென்சி பிரேக் போடணும். நிற்க மாட்டோம் கைஸ், எமர்ஜென்சி பிரேக்கையும் போட்டேன். ரொம்ப தாண்டாமல் இருந்தால் சரி. ஓகே நின்னாச்சு, பட்டு வந்து ரொம்ப ஒரு ரிவர்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் ட்ரெயினை. இப்போ என்னென்னா இந்த சிக்னல் நான் கிராஸ் பண்ணிட்டேன்னா, இல்லை இந்த ட்ரெயினை இன்னும் கிராஸ் பண்ணல. ஸோ அது வரைக்கும் நல்லது, ஏன்னா நான் கிராஸ் பண்ணியிருந்தேன்னா ரெட்டு வந்துருக்கும், அப்போ திருப்பி எனக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு கன்ஃபியூஸாக இருந்திருக்கும். ஸோ ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போவோம். ஓவர் ஸ்பீடு, நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருந்தால் நிறுத்திருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே எமர்ஜென்சி பிரேக் போட்டுருந்தாலும் நிறுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம லேட்டாக போயிட்டுருக்கோம், இதில் இது வேறையா. ஃபார்வேர்டுக்கு போட்டுருவோம். ஃபார்வேர்டுக்கு போட்டனே, அப்படின்னா பின்னாடி இருக்க சிக்னல் ஏன் காட்டுது? ஹசார் லைட்னா, ஓ ஹசார் லைட் போட்டால் அது இது மாதிரி எரியுது போல இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் கரெக்ட் டைமிங்கில் கொஞ்சம் இதுக்கப்புறம் மேட்ச் பண்ணி ஓட்ட வேண்டியது இருக்க காரணத்தினால நம்ம இந்த ஸ்டேஷனுக்கு எடுத்தோடனே நம்ம மேக்ஸ் ஸ்பீடில் போட்டுருணும், இல்லைனா நம்ம கரெக்டாக கொண்டு போக முடியாது. மேக்ஸ் ஸ்பீடில் போட்டேங்க, இன்னும் 4 கிலோமீட்டரு. இப்போ வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கிட்டத்தட்ட நம்ம லேட்டில் தான் நம்ம இந்த ட்ரெயினை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். பட் பரவாயில்ல. அண்டு கடைசி ஸ்டேஷன் நம்ம போகிறதுக்குள்ளே நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிடலான்னு நான் நினைக்கிறேன். டாட்ஃபோர்ட்லேருந்து எடுத்தோம், டாட்ஃபோர்ட் டு எங்கே போகுது இது? ரெய்னாம் போதும். ஒரே நிமிஷம் கைஸ், நம்ம பார்த்துருவோம். ஓகே ரெய்னாம் போதும், இன்னும் ஒரு 4-5 ஸ்டேஷன். ஸோ இது சுட்டை தாண்டினாலும் நம்மளால் ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியாது, ஏன்னா அதுக்கப்புறம் சாத்தம் கிட்டலாம் வந்து ஸ்பீட் லிமிட்டே கம்மி. ஸோ அதனால் நம்ம இங்கேயே ஃபுல் மேக்ஸ் ஸ்பீடு போட்டு நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலாம். பார்த்தீங்களா, சுட்டு கிட்ட வரும்போது 24 கிலோமீட்டர் தான் நமக்கு ஸ்பீட் லிமிட்டு. ஸோ இங்கேயே நம்மளால் எவ்வளோ ஸ்பீடு போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடு நம்ம கொண்டு போயிடுவோம் ட்ரெயினை. ஸோ ஒரு லாங் டனல் இந்த இடம் நடுவில். சப்போஸ் இந்த சைடு வருவோமா இல்லை இப்படி திருப்புவோமான்னு சரியாக தெரியல, மறந்துட்டேன். ட்ரெயின் நமக்கு எப்படி போகும் அப்படின்ட்டு. இதில் RLU 8ன்னு போட்டிருக்கு, பட் இது வந்து 12 கோச்சஸ்ன்னு நினைக்கிறேன். கோச்சஸ் இன்னும் நம்ம கவுண்ட் பண்ணல, நம்ம வர ஸ்டேஷனில் கவுண்ட் பண்ணிடலாம். க்ரீன் தான் இருக்குது, நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நமக்கு இன்னும் 1.8 கிலோமீட்டர்ஸில் 24 ஸ்பீட் லிமிட் வேறு இருக்குது. நம்ம இந்த சிக்னல் கிராஸ் பண்ண உடனே நம்ம ட்ரெயினுடைய ஸ்பீடை கம்மி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நியூட்ரலில் போட்டு பிரேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் ஹெவி பிரேக்ஸ் தான் போட்டுட்ருக்கேன் இப்போதைக்கு. நான் இன்னும் ஒரு 400 மீட்டரில் வந்து 24 நம்ம ஸ்பீடை குறைக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹெவியாக தான் பிரேக் போடுறேன். ஓகே ஓரளவுக்கு குறைச்சிட்டேன் ஸ்பீடை. ஒரு பெரிய கர்வ் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த கர்வ்னால தான் இந்த கர்வ் இது
இங்கே எப்பயுமே ஸ்பீடு கம்மி தான். அண்ட் நீங்கள் ஒரு எபிசோட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்து விட்டு வெயிட் பண்ணிருந்தோம். இது வந்து ஸ்டுட்டு ஏன் பி பிளாட்ஃபார்ம் ஏதோ சொல்கிறாங்க. நம்ம அந்த இதில் விட்டுட்டு நைட்டு நம்ம டிப்போ ஓட்டுற ட்ரெயின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த லைனில் தான் நிறுத்துகிறாங்க. ஸோ ஸ்டுட் வந்தாச்சு. இன்னும் நமக்கு ஒரு 10 நிமிஷம் கிட்ட போக வேண்டியிருக்கு. அண்ட் இப்போ ஒரு லிவரி நிற்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சைனீஸ் லிவரி. நம்ம இந்தியாவிலையும் இந்த கொல்கட்டாவில் ஐ திங்க் கொல்கட்டான்னு நினைக்கிறேன், அதில் சிமிலர் டைப் ஆஃப் லிவரி. ஸோ இந்த லிவரியும் நான் இது ரெடி பண்ணல, இது நான் கிரியேட்டிவ் இதுலேருந்து எடுத்தேன். இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் அந்த இதே மாதிரி சிமிலர் லிவரி வச்சு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதையும் நம்ம வந்து சான்ஸ் கிடச்சா நம்ம அதையும் மேக் பண்ணுவோம். கொஞ்சம் ஒன்று ஒன்றா மேக் பண்ணுவோம், ஏன்னா ஒரு லிவரிக்கு மேக் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக ஆகுது. ஸோ அடுத்தடுத்த கேம்ஸ்லேயே என்னால் அது எல்லாத்தையும் கொண்டு வந்துட முடியாது, கொஞ்சம் டைம் ஆகும், ஆனாலும் கொண்டு வந்துடுவேன். ஸோ நம்மளுக்கு ட்ராக் சேஞ்ச் இருக்குது. ஓகே கேஷ், இங்கே கேட்டால் நிறுத்திடுவோம் நம்ம ட்ரெயினை. இப்போயாச்சும் பட்டனில் ஓப்பன் பண்ணுறேன். வாங்க, அதுக்குள்ளே எத்தனை இப்போ இது இருக்குன்னு எண்ணிருப்போம் போயிட்டு. ஸோ 1, இது 2, இது 3, 4, 5, 6, 7, 8. ஓகே 8 தானா? ஓகே 8 தான் உங்களுக்கு. நான் 12ன்னு நினச்சேன். ஆடியோ 8ன்னு போட்டுருக்கு, கரெக்டாக தான் கேட்குறேன். கொஞ்சம் உள்ளே கூடி போகிறேன், உள்ளே கூடி ஸ்ட்ரெயிட்டு தான். இந்த கிளாஸு இது ஒன்றுமே கிடையாது, டைரெக்டாக நம்ம போகலாம் உள்ள. இங்கே மட்டும் பவர் இருக்குது, அதனால் அந்த சைடு மட்டும் இருக்குது. வழிவுடை. ஓகே, இப்படியே வந்தாச்சு. டோரை லாக் பண்ணிடுறேன். இந்த டோரையும் லாக் பண்ணுவேன் நான். இதுதான் இந்த பக்கம் இருக்கா இந்த பக்கம் இருக்கான்னு டவுட்டாக இருக்குது சார். டோரு ஒரு ட்ரெயினில் வேறு இடத்துல இருக்கா, ஆனால் டவுட்டாக இருக்குது. மவுஸோடைய சென்சிட்டிவிட்டியும் அதிகமாக இருக்குது. ஓகே, நம்ம இந்த பக்கம் திரும்புகிறோம், ட்ராக் மாற போகிறோம். சும்மாவே வந்து இதுக்கப்புறம் ஸ்பீட் லிமிட்டே கம்மியாக தான் கேஸ் இருக்கும். பெருசாக நம்மளை இதை மெயின்டைன் பண்ணலாம் ஓட்ட முடியாது நம்மளால். ஸோ நம்ம இந்த மெயின் லைன்லேருந்து இந்த பக்கம் திரும்பி போகிறோம். ஸோ சாத்தம் இது ரோஷரம். ஓகே, இந்த அன்ஃபினிஷ்டு லோக்கோ ஃபஸ்ட்டு தூக்கணும் கேஸ். வந்தே பாரத் மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்கேன், இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை அந்த லோக்கோ, அந்த ட்ரெயின் செட்டு. ஆனாலும் நான் கேம்குள்ளே தெரியாமல் வச்சுன்னு நினைக்கிறேன். அது சுற்றிக்கிட்டு இருக்கு கேம்குள்ளேயே. ஸ்டாப் பண்ணணும் அதை. நான் வந்து ட்ரெயின் சிமுலேட்டர் கிளாசிக் ஓடும்போது நிறைய வாட்டி ட்ரெயினை வந்து டீரெயிலாம் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் இந்த கேம் நான் டீரெயிலே பண்ணதில்லை. ஒரு வாட்டி நம்ம அதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இந்த கேமில் இந்த ட்ரெயின் டீரெயில் ஆகுமான்ட்டு. ஆகாதுன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனால் ட்ரெயின் சிம் வேர்ல்டில் வந்து டீரெயில் ஆகும். ஐ மீன் ட்ரெயின் சிம் கிளாசிக்கில், ட்ரெயின் சிமுலேட்டர் கிளாசிக்கில் இது மாதிரி ட்ரெயின்ஸ் வந்து டீரெயில் ஆகும். நம்ம கர்வில் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் போகும்போது கம்ப்ளீட்டாக வந்து டீரெயில் ஆகும். இதில் வரைக்கும் டீரெயில் ஆகியும் நான் பார்க்கல, அதுக்கான ட்ரையும் நான் பண்ணல. ஒரு வாட்டி நான் வந்து ஸ்ட்ரீமில் பண்ணாமல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் அதை ட்ரை பண்ணி பார்க்காம சும்மா ஒரு டைம் நான் விளையாடுற போது நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது டீரெயில் பண்ணுறதுக்கு இது தான் கரெக்டான, ஏன்னா இந்த அளவுக்கு கர்வ் இங்கே இந்த இதில் மட்டும்தான் இருக்குது. இதில் தான் நம்ம பண்ணி பார்க்க முடியும் அதை. ஸோ ஒரு வாட்டி பண்ணி பார்க்குறேன். காலியாக இருக்கு கேஸ், பெருசாக யாரும் இல்லை போல இருக்குது. எல்லாம் ஸ்டுட்டோடு இறங்கிடுவாங்க போல இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ்லேயே ஒருத்தர் தான் உட்காந்துட்டுருக்காரு.
ஸோ இன்டீரியர் வந்து பெருசாக நம்ம எதாவது சேஞ்ச் பண்ண முடியாது, வெறும் எக்ஸ்டீரியர் லிவரி மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அது மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியரே இந்த இது ஒரு ஆனால் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. 100% சிமிலர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சிமிலர்னு சொல்லலாம் நம்ம இந்தியன் ட்ரெயினை விட, ட்ரெயின் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் நம்மளது ப்ராட் கேஜு, இது வந்து ஸ்டாண்டர்ட் கேஜு. இது ட்ரெயின் கொஞ்சம் லென்த்து கம்மி, பிரெத்து கம்மி. நம்மளது வந்து ப்ராட் கேஜுன்றதான் நம்மளது ஒரு டைப் ஆஃப், இது கொஞ்சம் சின்ன ட்ரெயின் தான் நம்மளது கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அமெரிக்கன் ட்ரெயின்ஸ் எல்லாமே செம்ம ஹைட்டாக இருக்கும். எல்லாமே மீட்டர் கேஜு இல்லைனா ஸ்டாண்டர்ட் கேஜ் தான். ஆனால் ஹைட்டு சரியான ஹைட்டு. இன்ஜின்ஸே நம்ம பார்க்க என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குறோம். ஸோ இன்னொரு கர்வு. அண்ட் இங்கே வந்து அந்த ஸ்டேஷனில் நிறுத்த எல்லாத்தையும் இந்த கடைசி பிளாட்ஃபார்மில் தான் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. ஒரு வாட்டி நான் இங்கேருந்து ஒரு ட்ரெயினை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இது ஸ்டேஷன் நிறுத்தி அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ அதுவும் இருக்கிறது. ஸோ இந்த டனலுக்குள்ளே போயிட்டு வெளில வரும்போது சாத்தம். ஸோ அதர் சைட் சாத்தம் ஸ்டேஷன் வருது. பரவாயில்ல, ஒரு 3 நிமிஷம் டிலே தான் இப்போ வரைக்கும் இருக்கும். போய் நிறுத்தினா தான் நமக்கு எத்தனை நிமிஷம் டிலேன்னு தெரியும். எமர்ஜென்சி பிரேக் அப்ளை பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நிறுத்திருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அன்லாக் பண்ணிடுறேன். ஓ, இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் நிறுத்தணும் போல இருக்கே. ஸோ ஆல்ரெடி இது வேறு ஒரு டைம் வேஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் நிறுத்தணும் போல இருக்குது. ஓகே, இப்போ தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும் போல இருக்குது. ஆல்ரெடி நம்மளே லேட்டாக போயிட்டுருக்கோம். இதில் இது வேறு லேட்டாக. இன்னும் ஐ திங்க் ஒரு கில்லிங்கிராம், அதுக்கப்புறம் ரெய்னம். ஓ மை காட், அன்லாக் ரைட்டு பண்ணுறாங்க. இது வேறு ஓப்பன் ஆகிடுமா? ஓகே, இன்னும் 2.3 கிலோமீட்டரு. ஆனால் ஸ்பீட் லிமிட் கம்மின்றதுனால நமக்கு டைம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நான் ஃபுல் டாட்டில் போட்டேன், ட்ரெயின் குயிக்காக போகணுன்ட்டு. நம்ம அந்த கரெக்டான டைமிங்கில் அட்லீஸ்ட்டு 2 மினிட்ஸ் டிலேயாச்சும் கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டு இருக்கோம். இந்த டைமில் நம்ம கில்லிங்கிராமில் இருந்துருக்கணும். ஆனால் நம்ம கில்லிங்கிராமுக்கே இன்னும் போகல. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து நான் ஸ்பீட் லிமிட்லாம் கொஞ்சம் க்ராஸ் பண்ணி தான் ஓட்டுவேன். அஃப்கோர்ஸ் நான் ஃபஸ்ட்டே ஓட்டியிருக்கணும். இந்த ஸ்ட்ரெச்சு ஸ்டேஷன்ஸே கிட்ட எல்லாம் கர்வ்டாக இருக்கும். பட் இங்கே ஓட்டிகிட்டு இருக்கேன் அது மாதிரி. ஸோ நம்ம இதில் வந்து தானே திரும்பணும். இதில் வந்து இப்படி திரும்பணும்னு நினைக்கிறேன். இந்த லைனில் வந்து இப்படி திரும்பணும். நம்மளை மாதிரி ஒரு சிமிலர் லோக்கோ போகுது. ஸோ இன்னும் 1.7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நமக்கு டபுள் எல்லோ. ஸோ நம்ம இதே ஸ்பீடே கண்டினியூ பண்ணலாம். நான் நமக்கு ஸ்டேஷனில் ஆப்வியஸாக நம்ம நிற்க போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம டிலேவை கம்மி பண்ண பார்ப்போம். 5 நிமிஷம் டிலேலாம் கொஞ்சம் ஓவர் தான். நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு.
அண்ட் நானும் வந்து ட்ரெயின் விட்டு இறங்கி இன்ட்ரோ கொடுக்க லேட்டு பண்ணிட்டேன். ஸோ ஒரு சிங்கிள் இல்லை கைஸ், அடுத்த சிக்னல் நமக்கு ரெட்டு. அடுத்த சிக்னல் ஸ்டேஷனை தாண்டி தான் வருது. பட் அப்படி இருந்தாலும் நம்ம ஸ்பீடை கம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆப்வியஸ்லி நம்ம கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். பட் அப்படி இருந்தாலும் நமக்கு ரெட்டு. கரெக்ட் டைம்னா 2 நிமிஷம் லேட்டு கிட்டத்தட்ட. நமக்கு யூஸ்வலி க்ரீன் தான் இருந்திருக்கணும் இப்போ, ஏன்னா நம்ம கரெக்ட் டைமில் தானே வந்திருக்கோம். ஓகே, கொஞ்சம் வேகமாக பிரேக் போட்டேன். ஓகேவா, பின்னாடி உள்ளே வரலையே, பின்னாடி கம்பார்ட்மெண்ட் இன்னும் உள்ளே வரல. அங்கே நிற்கிறேன், 6 to 8ன்னு இருக்குல்ல, அங்கே தான் நிற்கணும். அங்கே நிற்கிறேன். இப்போ தான் பின்னாடி கம்பார்ட்மெண்ட் உள்ளே வரான். ஓகே, இப்போ அன்லாக் பண்ணுறேன். க்ரீன் வந்துருச்சு. முன்னாடி ஏதாவது ட்ரெயின் போயிட்டுருக்கா? ஓகே, கிலுங்கிராம் ஷண்டிங் ஷெட். இது எல்லோ, ரெட்டு இல்லையே, போலியே. முன்னாடி எங்கேயோ போதா, அது அந்த ஸ்டேஷனே தாண்டிடுச்சு. நம்ம அடுத்த ஸ்டேஷன் என்ன கைஸ்? நம்ம அடுத்த ஸ்டேஷன் ரெய்னம். நடுவில் ஒரு ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணுறோமான்னு தெரில. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 41க்கு தான் அங்கே போகணுன்னு இருக்குது. டைம் 38. 41க்கு போக முடியுமான்னு தெரில. 42, 43 போக முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ போகலாம். இன்னும் 4.5 கிலோமீட்ரு. ஃபுல் டோட்டலில் போட்டேன் கைஸ் ட்ரெயினை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த மாதிரி இஎம்யூஸ்லாம் வந்து கடகடன்னு ட்ரெயினை ஃபுல் த்ராட்டலில் போட்டு குயிக்காக எடுக்கிறதுக்கு தான் டிசைனாக பண்ணப்பட்டிருக்கு. இதே இது நம்ம அந்த ஜெர்மன் வேக்னைன் லாஸ்ட் வீடியோவில் ஓட்டினோம்னா அதில் அப்படி பண்ண முடியாது. அதில் நான் அந்த லோக்கோமோட்டிவில் நான் இந்த மாதிரி ஃபுல் த்ராட்டில் போட்டேன்னா வீல் ஸ்பின் ஆகிடும். ஸோ அதனால் சிலதுக்கு மேலே பண்ண முடியும், சிலதுக்கு பண்ண முடியாது. அண்ட் நம்மளுடைய ரைட் சைடில் இப்போ வந்து கிலுங்கிராம் டிப்போ வரப்போகுது. அண்ட் இங்கேருந்தும் நம்ம நிறையா ட்ரெயின்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து ஓட்டியிருக்கோம். இப்போது காலையில் வரும்போது இந்த வாட்டர் ஷெட்டில் வந்து நம்ம இது பண்ணிட்டுலாம் வந்திருக்கோம். ஸோ அந்த இதுவும் இருக்குது. இங்கே பக்கம் வாட்டர் ஷெட் இருக்குது பார்த்தீங்களா, இது சுத்தம். ஸோ இது நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டுலாம் வந்திருக்கோம் ட்ரெயினை. ஸோ நம்ம ட்ரெயினை காலையில் எடுக்கும்போது க்ளீன் பண்ணிடுவோம். இப்போதைக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான் நிற்குது. இந்த பக்கம் யார்டு ஒன்று இருக்கும் கைஸ். ஸோ இந்த பக்கம் ட்ரெயின் யார்டும் இருக்குது. இப்போதைக்கு ட்ரெயின் எதுவும் நிற்கலை, ஆனால் நைட்டு வந்தீங்கன்னா நிற்கும் அங்கே தான் எல்லாமே. ஸோ இன்னும் 3.5 கிலோமீட்டருக்கு அதோடு இந்த கேம் வந்து முடிஞ்சிருக்கோம். அஃப்கோர்ஸ் இதில் நம்ம ட்ரெயினை பற்றி நிறையா பேசலை, நம்ம சேனலுக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் இந்த லிவரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இதை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இதே மாதிரி வேறு எந்த மாதிரி லிவரிஸை நீங்கள் வந்து பார்க்க ஆசைப்பட்றீங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் நிறையா சொன்னால் தான் நமக்கும் ஓகே, நிறைய பேர் வந்து இந்த லிவரிஸ் கேட்குறாங்க நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஒரு லிவரி வந்து டைம் ரொம்ப எடுக்குது. ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம அப்படியே எக்ஸாக்டாக நம்ம இன்டீரியர்லாம் பண்ணல, ஜஸ்ட் நம்ம மேலே பெயிண்ட் மட்டும் தான் மாற்றுறோம். பட் அப்படி இருக்கும்போதே வந்து டைம் வந்து அதுக்கு ஒரு டைம் ஆகுதில்ல, பயங்கரமாக ஆகுது. ஸோ வந்து நீங்கள் இல்லை இந்த எந்த லிவரி. அண்ட் அஃப்கோர்ஸ் அடுத்த வீடியோவில் நான் அந்த வந்தே பாரத் தான் ஃபைனலைஸ் பண்ணி முடிப்பேன். அந்த வந்தே பாரத் லிவரி தான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு இதுவாக இருக்கும். ஸோ அது வந்தே பாரத் லிவரி ஃபைனலைஸ் பண்ணி முடித்த பிறகு தான் மற்ற லிவரிஸு. ஸோ அந்த வந்தே பாரத்துக்கு அப்புறமா என்ன ஓகே 800 மீட்டரில் வந்து இதுவாக பிரேக்ஸ் ஓரளவுக்கு இன்னும் கம்மியாகலன்னா கம்ப்ளீட்டாக நான் இதில் போட்டுடுறேன். ஓகே, கம்மியாகல, எமர்ஜென்சி பிரேக் போட்டேன். நான் 400 மீட்டரில் வந்துருச்சு. இதோ அங்கே இருக்குது பாருங்க ரெட் சிக்னல். அதுக்குள்ளே நிற்குமானே எனக்கு தெரில ட்ரெயின். நின்றுமா? நின்றோம் கைஸ்.
ஓகே, இன்னும் 900 மீட்டரில் நமக்கு வேறு இது இருக்குது. இங்கே ரெட் சிக்னலும் இருக்குது. கொஞ்சம் கிட்ட போய் நிற்போம். ஓகே, அங்கே எல்லாம் வந்துருச்சு கேஸ். நான் ட்ரெயினை ஃபாஸ்ட் போட்டுறேன். ஸோ ரெய்னாமில் நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் போகிறோம்? ஓகே, நம்ம லூப் லைனில் திரும்ப போகிறோம். ரெய்னாமில் 0ன்னு போட்டிருக்காங்க. பிளாட்ஃபார்மை டினோட் பண்ண தான் என்னென்னு எனக்கு தெரில. இன்னும் 200 மீட்டர்ஸில் நமக்கு வந்து அந்த லூப் லைனில் இருக்கிற ஸ்டேஷனில் நம்ம போய் நிறுத்தணும் ட்ரெயினை. ஸோ வந்து சொல்லுங்கள். அண்ட் வந்து உங்களுடைய ஜிமெயில் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக பாஸ்வேர்ட்லாம் போட்டு கரெக்டாக வச்சுருங்க. அண்ட் உடனே ஹேக் ஆக ஆரம்பித்தாலும் உடனடியாக வந்து நீங்கள் யூடியூப் கிட்ட அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறங்க. ஸோ அவங்க உடனடியாக அன்றைக்கி அப்போ அந்த டைமே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய அக்கௌண்ட் நம்மளுக்கு சேஃபாக வரும். அஃப்கோர்ஸ் இன்னும் கூட அந்த ஹேக் ஆகியிருக்கக்கூடாது. இத்தனை நம்ம செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வச்சுருந்தோம். நம்ம மாற்ற ட்ரை பண்ணோம், மாற்றிருக்கேன்னா நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் 3 நிமிஷம் லேட்டுன்னு நினைக்கிறேங்க. 3 நிமிஷம் லேட்டில் நிறுத்துவோம். ஸோ இந்த ஒரு கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு ட்ரெயின் சிமுலேட்டரில் நான் உங்களை வந்து எல்லாரையும் மீட் பண்ணுறேன் கைஸ். கரெக்டாக நிறுத்திடுறேன். இங்கே போய் இடிச்சிட போகிறேன். ஓகே, நம்ம டோர்ஸ் அன்லாக் பண்ணுவோம். ஸோ இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை வந்து நீங்கள் இனி வர காலங்களில் வந்து பார்க்க முடியும். இப்போதைக்கு நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். பாபாய், டாட்டா.